குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மிளகு செடி வச்சுருக்கோம். ஸோ அதோடைய வளர்ப்பு முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது செடி மிளகு. நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய மிளகு செடி செடி மிளகுங்க. இப்போ மிளகு செடியிலேயே 2 விதமான செடிகள் இருக்குது. கொடி மிளகு அப்படின்னும் இருக்குது, செடி மிளகு அப்படின்னும் இருக்குது. இப்போ கொடி மிளகு பொறுத்த வரைக்கும் நம்ம நிலத்தில் தான் வச்சு வளர்க்கணும். அது இன்னொரு பிளான்ஸோட சப்போர்ட்டிங்கில் தான் அது நம்ம வளர்க்க முடியும். அது கொடி மாதிரி படரும், இன்னொரு மரத்தில் படர்ந்து போய் கொடியாகி அப்படி தான் அதோட வளர்ப்பு முறைகள் இருக்கும். ஆனால் இந்த செடி மிளகை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஒரு பாட்டிலே வச்சு வளர்க்கலாங்க. நமக்கு இடம் இல்லை, இப்போ பெரிய பெரிய அளவிற்கு இடம் இல்லை அப்படின்னா, இந்த பெரிய மரங்கள் இல்லை, ஸோ அந்த கொடி மிளகு வளர்க்க முடியாதும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த செடி மிளகு நம்ம கார்டனில் வச்சு வளர்க்குறது ரொம்ப சுலபம். இதை வளர்ப்பு முறைகளும் சுலபம். இதற்கு ரொம்ப வெயிலும் வேண்டாம், நிழலான ஒரு போர்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஓரத்தில் ஒரு பாட்டிலே வச்சு வளர்க்கலாம். உங்களுக்கு தேவையான மிளகு நீங்கள் ஒரே ஒரு பிளான்ட்ஸில் இருந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இது நம்ம என்ன பாட்டில் வச்சுருக்கோமோ, ஸோ அந்த பாட்டு ஃபுல்லாக நல்லா புஷ்ஷியாக குட்டையாக நல்லா படர்ந்து வரக்கூடிய ஒரு செடி தாங்க இந்த புஷ் பெப்பர். இது 5 இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஒரு நர்சரியில் 100 ருபீஸ்ன்னு ஒரு சின்ன குட்டி பிளான்ட்ஸ் ஒன்று வாங்கி வச்சேன். ஸோ நம்ம வாங்கி வச்சப்போவே இந்த வாட்டர் கேனில் தான் நம்ம வாங்கி வச்சோம். ஸோ அது இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. நம்ம நிறைய அறுவடை பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். நமக்கு தேவையான அளவு மிளகு இந்த ஒரே ஒரு செடியிலேருந்து எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம வாங்குறதே இல்லை வெளியிலேருந்து. இந்த மிளகு அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரே ஒரு செடியிலேருந்து தான் நான் ஒரு 2 month ஒன்ஸு நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இது புஷ் பெப்பர் அப்படின்னும் இதற்கு நேம் இருக்குது. நம்ம ஒரு நிழலான ஒரு போர்ஷனில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ் தாங்க. நம்ம எப்போவுமே எல்லா பிளான்ட்ஸுக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி நல்ல வடிகால் வசதி உள்ள மண் கலவை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாட்டில் வச்சு வளர்க்குறது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம உரம் கொடுக்கணும். ஒரு 2 month ஒன்ஸு நீங்கள் உரம் கொடுக்கலாம். தொழு உரம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. நம்ம எப்போவுமே எல்லா பிளான்ட்ஸுக்குமே உங்களுக்கு தெரியும், தொழு உரமும் நம்ம காய்ந்த இலை கம்போஸ்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நல்லா பழுத்து இப்படி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் தாங்க நம்ம இந்த மிளகை கலெக்ட் பண்ணணும். இப்போ இந்த மிளகை எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். இப்போது இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறது. நம்ம கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மூலிகை தாங்க இந்த மிளகு. கண்டிப்பாக நமக்கு திடீர்னு நமக்கு வரக்கூடிய ஜலதோஷம், சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எல்லாருமே கண்டிப்பாக இதோடைய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ வலி நிவாரணியாகவும் இருக்கும், யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய பல்வலி இல்லை விஷப்பூச்சிகள் நமக்கு கடிச்சிது அப்படின்னா அந்த விஷத்தன்மையை நீக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மிளகுக்கு இருக்குது. நம்ம மிளகு அண்டு வெற்றிலை, இப்போ 3 மிளகும் ஒரு வெற்றிலையும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த விஷத்தன்மை கூட நீக்கக்கூடிய ரொம்ப ஒரு அற்புதமான சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளான்ட்ஸை வளர்க்குறது ரொம்பவே சிறப்புங்க. இப்போது இது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி ஒரு 1 month தாண்டி திரும்பவும் புதிய புதிய தளிர்கள் உருவாகும். ஸோ இவ்வளோ நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதை நான் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்படி தாங்க நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம இதில் இருந்து பறித்து நம்ம வாஷ் பண்ணி நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருப்போம். நமக்கு தேவைக்கு அதை எடுத்துகிட்டே இருப்போம். இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம். இதை ப்ரொபகேஷன் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ பாருங்கள், இந்த பிளான்ட்ஸில் இந்த கணுக்களில் சின்ன சின்ன வேர்கள் விட்டு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் புதிய செடிகளாக உருவாக்கலாம். இப்போ இன்னும் நிறைய செடிகள், இப்போ நமக்கு இடம் இருக்குது அப்படின்னா, நிறைய மிளகுகள் வேணும் அப்படின்னா, நிறைய செடிகள் இந்த மாதிரி வேர்கள் விட்டுருக்கக்கூடிய அந்த தண்டை நம்ம கட் பண்ணி வச்சு நிறைய செடிகளாக நம்ம உருவாக்கலாம்.
இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து புதிய தளிர்கள் உருவாகும். இப்போ 1 மந்த் தாண்டி திரும்பவும் புதிய தளிர்கள் உருவாகும். புதிய தளிர்கள் உருவாகி ஸோ அதுலேயே வந்து கொத்து கொத்தாக இந்த மிளகு வந்து பிஞ்சுகள் உருவாகும். ஸோ இந்த மாதிரி தாங்க இருந்துகிட்டே நமக்கு இது தந்துட்டு எப்போவுமே இதில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம 2 மந்த் தாண்டி திரும்பவும் வந்து அறுவடை பண்ணுவோம். திரும்பவும் வந்து அது திளிர்த்து இந்த மாதிரி மிளகு உருவாகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து 2 மந்த் முன்னாடி நம்ம வந்து கலெக்ட் பண்ண மிளகு தாங்க இது. இதே மாதிரி நான் கலெக்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து காய வச்சு எடுத்து பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இந்த மிளகை வந்து நம்ம அந்த தண்டில் இருந்து நம்ம தனித்தனியாக எடுத்தும் நம்ம வந்து காய வச்சு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே கொத்தாக பறித்து நம்ம அப்படியே வாஷ் பண்ணி நம்ம காய வச்சும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் இந்த உதிர்த்து போட்டும் பண்ணிக்கலாம், இல்லை உதிர்க்காமலும் பண்ணிக்கலாம். இது நம்ம லாஸ்ட்டு நம்ம பறித்து நம்ம எடுத்தோம். இதிலேருந்து எப்போவுமே நம்ம தேவைக்கு நம்ம எடுத்துகிட்டே தாங்க இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மிளகு செடி ஒன்று இருந்தால் போதுங்க. நம்ம தேவைக்கு அதிகமாக நமக்கு மிளகுகள் கிடைக்கும். நம்ம ஆர்கானிக்காக நம்ம கார்டனில் இருந்தே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம். நாமவே பறித்து நாமவே வந்து வாஷ் பண்ணி காய வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.